श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவம் ஆச்சாரிய அனுகிரகம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சுவாமி எடுத்துட்டு போகிறார். நமக்கு வரதனை பூர்ணமாக அனுபவிக்க காண்பிக்கிறார். அத்திமாமலையில் உள்ள பஞ்சபேரர்களை 5 திருமேனிகளை முதல்ல சேவிச்சு, தேவாதிராஜன் எல்லா காலத்திலும் கரிகிரியில் எப்படி சேவை கொடுக்கிறான், சேவை தருகிறான் என்று சொல்லி, வேதங்களால் ஏற்றப்பட்டவர் அருளாளரே என்றும், மூர்த்தாமூர்த்த பிராமணத்தில் கண்ணுக்கு புலனாகாதவனாயிருக்கும் சர்வேஸ்வரன் இந்த அத்திகிரி மலையில் எப்படி காட்டி அருள்கிறான் என்றும், அருள் வரதனே ஈசன் என்று எல்லோரும் முடிவுக்கு வந்து விடுவர். அவனை பார்த்தாலே பல்வகையான குதிருஷ்டிகளின் நிர்விசேஷ சவிசேஷ ரூபமான சந்தேகத்தை இந்த கரிகிரி மலை நீக்குகிறது என்றும், அத்தி மாமலையே எம்பெருமானை சேவிக்கும்படி நம்மை செய்விக்கிறது என்றும், ஆச்சாரிய உபாக்கியானத்தில் மார்க்கண்டேயருக்கு எப்படி சேவை கொடுத்தார் அருளாளர் என்று கூறத்தாழ்வான் தெரிவித்து, பௌத்தர்களும் திருமலையில் இந்த அத்திகிரி மலையில் வந்து என் அப்பனை சேவித்தால் அவர்களுடைய மயக்கம் நீங்கும் என்று ஆச்சரியமாய் அனுபவித்தார் ஆழ்வான். சத்திய ஞானானந்தாதி குணங்கள் பேரருளாளனை எப்படி ஆண்டி அவைகள்லாம் ஓய்வு பெற்றன, அந்த குணங்கள் எப்படி பிழைத்து கொண்டன, ஓய்வு பெற்றன, மகிமை வாய்ந்தது அப்படின்னு தெரிவித்தார். எம்பெருமான் பரரூபமே கரிகிரியில் எல்லோராலும் ஊனக்கண்களாலும் காண வல்லது என்றும், எம்பெருமானின் பரஸ்வரூபம் உள்ள நிலையும் அதை துதிக்க முற்பட்ட வேதம் ஒதுங்கிய நிலையையும், ஸ்ரீ வரதராஜன் புலன்களால் அறிய முடியாதவனே ஆயினும் யானை மலையில் யாவரும் வந்த அடி பணிய அவன் நிற்கின்ற பாங்கு என்ன ஆச்சரியம் என்று தெரிவித்து, இந்த ஸ்லோகத்தில் 15வது ஸ்லோகத்தில் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் சக்தி ஆகிய 6 குணங்கள் வரதனிடம் நிலைத்து உள்ள நிலையை பற்றி ஆச்சரியமாக பிரமாணங்களை கொண்டு அனுபவிக்கிறார் சுவாமி. பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுலம் ஐஸ்வர்யமகிலம் விமர்யாதம் வீரியம் வரத பரமாசக்திரபிச்ச பரம் தேஜஸ்சேதி பிரவரகுணஷ்டகம் பிரவரகுணஷட்கம் பிரதமஜம் குணானாம் நிஸ்ஸீம்னாம் கணன விகுணானாம் பிரசவபூஹு பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் விமர்யாதம் வீரியம் வரத பரமா சக்திரபிச்ச பரம் தேஜஸ்சேதி பிரவரகுண ஷட்கம் பிரதமஜம் குணானாம் நிஸ்ஸீம்னாம் கணன விகுணானாம் பிரசவபூஹு. அதாவது குணமே கிடையாது, நிர்குணன் என்று துஷ்பிரச்சாரம் செய்து பரம்பொருளின் சொத்தை விபூதியை அவனுடைய மகிமையை அழிக்க முற்பட்டவர்களுக்கு பதில் கூறும் முகமாய் இந்த ஸ்லோகம். எம்பெருமானுக்கு பரபிரம்மஸ்வரூபமான எம்பெருமானுக்கு அனந்த கல்யாண குணங்கள், கோட்டி குணங்கள் இருக்கிறது என்று போற்றப்படுகிறது. அனந்த கல்யாண குணகணவுக மகார்ணவம்னு எம்பெருமானார் தெரிவித்தார் கத்தியத்ரயத்தில். அவை எல்லாமே ஏதோ அவத்தை கொண்டு, அந்த குணங்களை கொண்டு அவன் தன் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று இல்லாதபடி, அவனால் உண்டாக்கப்பட்ட இந்த லீலா விபூதியில் உள்ளவர்களின் ஹிதத்துக்காக, அவர்களின்
ஒரு நற்கதிக்காக, அவர்கள் அனுபவித்து உய்வதற்காக, அவர்கள் ஆனந்தப்படுவதற்காக ஏற்பட்டவை இந்த கல்யாண குணங்கள் என்பது சித்தம். அதுதான் சித்தாந்தம். அவை எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, பரமனும் அவனது ரூப ஸ்வரூப குண விபவங்கள் இது எல்லாமே ஆதி அந்தம் இல்லாதவை. அவனது ரூபமும் சரி, ஸ்வரூபமும் சரி, குணமும் சரி, விபவமும் சரி, எல்லாமே ஒரு பிகினிங் ஒரு எண்டுன்னு கிடையாது, ஆதி அந்தம் இல்லாதவை. அதே மாதிரி இந்த குணங்களும் நித்தியமாய் அவனுடையதாகவே உள்ளன. ஒரு காலத்தில் அது அவனுக்கு ஒரு நாளில் அந்த குணங்கள் அவனுக்கு ஏற்பட்டன அப்படின்னு கிடையாது. பரவாசுதேவ ஸ்வரூபத்தில் ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் ஆகிய 6 குணங்கள் தான் பரமனது அநேக கோட்டி கல்யாண குணங்கள் பிறந்த இடம். இந்த 6 குணங்கள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இந்த 6 குணங்களுமே எல்லையற்றவை. பகவான் பக அப்படிங்கிறது அதோட டெஃபினிஷனே இந்த 6 கல்யாண குணங்கள் தான். அந்த குணங்கள் எல்லையற்றவை, ஒப்பற்றவை. எல்லா காலமும், எல்லா தேசமும், எல்லா இடங்களும், எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும், கால தேச வர்த்தமானங்களுக்கும் பொருந்துபவை இந்த கல்யாண குணங்கள். இது தேயாதவை, இது அழியாதவை, இது எல்லையில்லாது இருப்பது, எல்லை இல்லாமல் வளர்பவை இந்த குணங்கள். ஆகையால் எத்தனை கோட்டி கல்யாண குணங்களையும் தம்மிடமிருந்து பிறப்பிக்கும் வல்லமை உடையது இந்த கல்யாண குணங்கள். ரொம்ப ஆச்சரியமா இதுல அனுபவிக்கிறார் இந்த கல்யாண குணங்களை. பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுலம் ஐஸ்வர்யம் அகிலம் விமரியாதம் வீரிய வரத பரமாசக்தி ரபிச்ச பரம் தேஜேதி பிரவரண குணஷட்கம் பிரதமஜம் குணானாம் நிச்சீம்னாம் கணன விகுணானாம் பிரசவ பூ. எம்பெருமானின் குணங்கள் அனந்தம், ஆதி அந்தம் இல்லாதவை. ஆயினும் அவற்றை பரவாசுதேவனுக்கு சொல்லும் ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் ஆகிய 6லிருந்து உண்டானவையாக சொல்லக்கூடும். வரதா, மிகவும் உத்கிருஷ்டமான ஞானம், ஒப்பற்றதான பலம், மிகப்பெரிய ஐஸ்வர்யம், எல்லை கடந்த வீரியம், மிக மேலோங்கிய சக்தி, மிகச்சிறந்த தேஜஸ் என்று இந்த மகா குணங்கள் 6 குணங்களும் பரவாசுதேவ மூர்த்திக்கு உடையன. இவை எல்லை கடந்ததாய் அதே சமயம் எண்ணில் அடங்காதவையாய் இருக்கும் கல்யாண குணங்களுக்கு விளைநிலமாயிருக்கிறது, சீடு இந்த குணங்கள். பெருமானின் இந்த 6 அடிப்படை குணங்களும் அவனுடைய திறன்கள். சாதாரண மனிதர்களுக்கு, மனிதர், தேவர், ரிஷி என்ற எல்லாருக்கும் இவை இருப்பது ரொம்ப கம்மி, பகவானுக்கு மிக 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 அதிகம் என்று சுட்டி காட்டுவதற்காக அவர் எவ்வளவு அழகா கூறத்தாழ்வானாங்க, போடுற அழக பாருங்க. பிரகிருஷ்டம், அதுலம், அகிலம். அதாவது இதனுடைய பத உரை ஸ்ரீவத் சங்காச்சார் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். வரதா பேரருளாளனே, பிரகிருஷ்டம் ஜீவர்களிடம் உள்ளதை விட உயர்ந்ததான அப்படின்னு அர்த்தமா. பிரகிருஷ்டம், பிரகிருஷ்டம் விஞ்ஞானம், யாவற்றையும் அறியும் திறன். ஜீவர்களை விட மிக உயர்ந்ததான யாவற்றையும் அறியும் திறன் உள்ளது உனக்கு. அதுலம் ஐஸ்வர்யம், எங்கும் பரவிய தடையற்று எதையும் கட்டுப்படுத்தும் திறன் ஐஸ்வர்யம். விமரியாதம் வீரியம், எல்லை கடந்த மாறுபாடற்ற நிலை வீரியம். பரமா சக்தி அபிச்ச, பரமா மிக உயர்ந்த சக்தி அபிச்ச, எதற்கும் காரணமாகும் நிலை சக்தி. பரம் தேஜகாச்ச, மிக உயர்வான பேரொளி தேஜஸ், மிக உயர்வான பரம், மிக உயர்வான பேரொளி. இதி என்பதாக பிரதமஜம், முதல் மூர்த்தியான பரவாசுதேவனிடமிருந்து தோன்றிய பிரவர குண ஷட்கம், உயர்வான 6 குணத்தொகை. நிச்சீம்னாம், எல்லை கடந்தது. கணன விகுணானாம், எண்ணில் அடங்காதவை. எல்லை கடந்ததுன்னா அன்பவுண்டட், அன்லிமிட்லெஸ். எண்ணில் அடங்காதவைனா இன்ஃபைனைட். குணானாம், அனந்த கல்யாண குணங்களுக்கு. பிரசவ பூகு, உண்டாகும் நிலமாக அமைந்தது, உண்டாகும் சீடாக அமைந்தது. அதுவும் எண்ணில் அடங்காத எல்லை கடந்த
கல்யாண குணங்கள், அனந்த கோடி கல்யாண குணங்களுக்கு பிறப்பிடம் இந்த 6 குணங்கள். குணமே கிடையாது நிர்குணன்னு துஷ்பிரசாரம் செய்யும் பரம்பொருளின் விபூதியை அழிக்க முற்பட்டவர்களுக்கு பதில் கூறும் முகமாய் இந்த ஸ்லோகம். எம்பெருமான் சகுணன், அனந்த கல்யாண குணாகரன் என்று பகவத் வால்மீகி, பராசரம், சுகர், சௌனகர் ஆகியவர்களின் கிரந்தங்களை கொண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் நிலைநாட்டினார். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்ற 6 குணங்கள், ஞானம், சக்தி என்ற 2 குணங்களின் விரிவாக ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ்கள் என்ற 6 குணங்கள் என்று பராசர மகரிஷி பகவத் சப்தத்திற்கு நிர்வச்சனம் கூறிய போது அருளி செய்தார் விஷ்ணு புராணத்தில். இந்த 6 குணங்கள் ஒவ்வொன்றையும் விளக்க புகுந்தால் ஒவ்வொன்றின் கிளையாக பல 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 அனந்த கல்யாண குணங்கள் வெளிவரும். அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் வெளிவரும். ஆக குணங்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு எண்ணி மாளாது குவியல் குவியலாக கல்யாண குணங்கள் வெளிவருகிறது. அதைத்தான் தேஜோ பலைஸ்வர்ய மகாவபோதம் சுவீரிய சக்தியாதி குணஏக ராசிகி சமஸ்த கல்யாண குணாத்மகோசவ் என்று பராசர மகரிஷி புகழ்ந்தார். ஷாட்குண்ய விவேகம் என்ற நூலில் இந்த 6 குணங்களில் மற்றைய குணங்கள் அடங்கினதாக எப்படி எம்பெருமான் திருவயிற்றில் இந்த உலகு முற்றும் ஒடுங்கியதோ அதுபோல என்று விளக்குகிறார் ஸ்ரீ சுவாமி தேசிகன் தத்துவ டீகாவில். ஆக ஷாட்குண்ய விவேகத்தை அடியொற்றி இங்கு ஆழ்வான் பிரதமஜம் என்கிறார். முதல் மூர்த்தியான பரவாசுதேவனிடமிருந்து தோன்றிய இந்த 6 குணங்கள். மேல் ஸ்லோகத்தில் பிரதமதர மூர்த்திகி, பிரதம தர மூர்த்திகின்னு சொல்ல போறார். அதையும் அனுபவிப்போம். இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு அடைமொழி கொடுக்கிறார். ஜீவர்களிடம் உள்ள அல்ப ஞானாதிகளை விட எம்பெருமானிடம் இருக்கும் இக்குணங்கள் விலட்சணமானது என்று அறிவிப்பதற்காக இந்த அடைமொழிகள். நம்ம பார்த்த மாதிரி பிரகிருஷ்டம் விஞ்ஞானம், அதுலம் ஐஸ்வர்யம், விமரியாதம் வீரியம், பரமாகா சக்தி, பரம் தேஜகா, இப்படி அதை தெரிவிக்கும் அழகு இந்த ஞான சக்தியாதி குணங்களுக்கு உண்டான பிரமாணங்களும் இதனால் ஜீவர்களுக்கு அடையும் நன்மைகளும் எம்பெருமானின் திவ்ய ஆத்மஸ்வரூப ஆசிரிதமாகவும் திவ்ய மங்கள விக்கிரக ஆசிரிதமாகவும் இந்த 2 படிகளாலும் இந்த கல்யாண குணங்கள் இவற்றால் ஏற்படும் ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ரக்ஷணம், ஜெகத் விநாசம், ஞான பிரதான மோட்ச பிரதானங்களும் மற்றும் யாவையும் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலையும் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் நம்ம அனுபவித்தோம். அதே மாதிரி சரணாகதி கத்திய பாஷ்யத்திலும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை 2 இடத்தில் உதாகரித்து அருளுகிறார். எடுத்து கையாண்டு அதை விளக்குவதற்காக வியாக்கியானம் பண்ணும்போது இந்த ஸ்லோகங்களை எடுக்கிறார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி. அடியேன்.